வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம மதிப்பு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மதிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் ஒவ்வொருவரோட தோற்றத்தை வச்சு தான் நம்மளோட மதிப்பு அங்கே இருக்கும். நாம் போட்டிருக்க உடைகளும் நம்ம வார்த்தைகளில் இருக்கக்கூடிய கண்ணியமும் நம்மளை பார்க்குற பார்வையிலேருந்து தான் நம்மளை பார்க்குறவங்க மதிப்பை நாம் அளவிடுறோம். ஆனால் மதிப்பு அப்படிங்கிறது உள்ளத்தில் இருக்கிறது. நேரில் தோற்றத்தில் பார்க்குறவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாலும் அந்த உள்ளம் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எண்ணத்தை சுமந்து தான் வாழ்கிறோம். இதை மகரிஷி அழகாக சொல்லுவாங்க, உலகமே மிகப்பெரிய பள்ளி, ஒவ்வொருவருக்கும் தினம் ஒரு பாடம், பல கலைகள் கற்றவருக்கும் பாமரருக்கும் பகிர்ந்து தரும் இன்ப துன்பம் எனும் பரிசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னதான் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப சிறப்பாக அழகாக அந்த பாடலில் சொல்கிறாங்க. நாம் நடந்துக்கிற விதத்தில் தான் ஒவ்வொரு செயல்களும் இருக்குது. நமக்கு உண்டான மதிப்பு அப்படிங்கிறது நாம் ஒவ்வொரு செயல்களில் காமிக்கிறதுல தான் இருக்குது. உயர்ந்த பண்புகள் உடையவர்கள்னு நம்ம நாட்டில் நிறைய ஞானிகள் விஞ்ஞானிகள் எல்லாருமே இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய பண்புகளை கண்டு தான் அவங்களோட உயர்ந்த மனதையும் மதிப்பையும் நாம் உயர முடியும். இதை நான் ஒரு அழகான கதை மூலியமாக சொல்கிறேன். கண்ணதாசன் மிகச்சிறந்த கவிஞர். அவரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரை ஒரு தடவை ஒரு காலேஜில் கவிதை போட்டிக்காக சிறப்பு விருந்தினராக அழைச்சிருக்காங்க. அப்போது அவருடைய கவிதைகளை ஒரு மாணவன் ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறாரு. ஆனால் அங்கே கூடி இருந்த மக்கள் அனைவரும் ஏதோ கை தட்டணுமே அப்படிங்கிறதுக்காக தட்டுறாங்க. அடுத்ததாக கொஞ்ச நேரம் கழித்து கண்ணதாசன் எழுந்து ஒரு கவிதையை வாசிக்கிறார். ரொம்ப ஆரவாரத்தோடு ரொம்ப சத்தம் போட்டு மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக கை தட்டுறாங்க. கவிதையை வாசி முடிச்சுட்டு கண்ணதாசன் சொன்னார், இப்போ நான் வாசித்த கவிதை என்னுடையதல்ல, எனக்கு முன்னாடி ஒரு மாணவன் வாசித்தானே அவனுடைய கவிதை, அவனுடைய கவிதையை தான் நான் இப்போ வாசித்தேன், என்னுடைய கவிதையை தான் அவன் வாசித்தான். ஆனால் இங்கே கவிதை எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கவனிக்கல, வாசிக்கிறவங்களோட உருவத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது அந்த இடத்துல இந்த ஒவ்வொரு விஷயத்துக்குமே மதிப்பு அப்படிங்கிறது அவங்கவுங்க தோற்றத்தையும் உருவத்தையும் கொண்டு தான் இருக்கு இல்லையா? அந்த பொருளுக்குண்டான மதிப்பு இல்லை அப்படின்னு. அந்த கவிதை எவ்வளோ நான் வாசிக்கும் போது அந்த கவிதை உங்களுக்கு நல்ல விதமாக தெரிஞ்சது, அந்த பையன் வாசிக்கிற கவிதை நல்ல விதமாக தெரியல. ஆனால் கவிதை அப்படின்றது அந்த பையனுக்கு உண்டான கவிதையை தான் நான் வாசிக்கிறேன். அப்போ அது சிறப்பு, அதுதானே? அப்போ மதிப்புங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் உள்ள பொருளை உணர்ந்து நீங்கள் கொடுக்கணும், தோற்றத்தை பார்த்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். அவர் எவ்வளோ உயர்ந்த பண்புள்ளவர் இல்லையா? அவர் தானே சொல்லுவார், இருந்த இடத்தில் இருக்கும்போது தான் மதிப்பு தெரியும் அப்படின்னு சொல்லி. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் மதிப்பு அதிகம் இல்லையா? அப்போது ஒவ்வொரு விஷயத்துலேயும் மதிப்பு அப்படிங்கிறது நாம் பார்க்கக்கூடிய இடத்துல தானே இருக்குது. தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர். அதாவது நாம் எப்படி நடந்துக்கிறோம், நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா, நாம் எப்படி நடந்துக்கிறோங்கிறத நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையிலையும் நம்ம பிள்ளைகள் நம்மளோட சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையிலையும் தான் இருக்குது அப்படிங்கிறத வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். அப்போ நாம் வாழ்கிற வாழ்க்கை அப்படிங்கிறது எங்கே இருக்குது? ஒவ்வொரு மாணிக்க வாசகர் அழகாக சொல்லுவார், உற்றார் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் அப்படின்னு. என்ன வேணும் அப்படின்னா, எதுவுமே எனக்கு வேண்டாம், கற்பனை யாவும் வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிற உயர்ந்த மதிப்பு மட்டும்தான் நமக்கு வேணும் அப்படிங்கிறத தான் ரொம்ப அழகாக சொல்கிறார். இதை ஒரு அழகான கதை மூலியமாக சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்தில் அந்த ஓனர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நான் எல்லாரையும் அழைச்சி எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறார். என்ன அப்படின்னு அவங்க உள்ளவங்களாம் கேட்கும்போது, நான் இந்த பதவியிலேருந்து இந்த நிறுவனத்தை நிர்வகிக்கிற பொறுப்பை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன், இதுலேயே உங்களில் யார் ரொம்ப திறமையானவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கேன், அன்பும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு விதைகளை கையில் கொடுக்குறார். அப்போ அங்கே பியூனாக இருக்கக்கூடிய ராமு அப்படின்ற ஒருத்தரும் நின்றுட்டுருக்கார். அப்போது இவங்க எல்லாரும் வாங்குகிற விதைகள் வாங்குறவங்க என்ன சொல்கிறாங்க, நீ எதுக்கு இங்கே நிற்கிற, பியூனுக்கெல்லாம் இது கிடையாது, நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஓனர் கூப்பிட்டு, இருக்கட்டும், தகுதின்றது யாருக்குன்னு நாம் முடிவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவர் கையிலையும் ஒரு விதையை கொடுக்குறார். எல்லாரும் அந்த விதையை எடுத்துகிட்டு போய் விதைக்கிறாங்க, தண்ணி ஊற்றி தினமும் வளர்க்குறாங்க.
அப்போ இந்த ராமு அப்படின்றவரும் எடுத்துகிட்டு வந்து அவர் மனைவி கிட்ட கொடுக்குறார். அவங்களும் ரொம்ப அழகான ஒரு தொட்டியில் போட்டு தண்ணி ஊற்றி வளர்க்குறாங்க. ஆனால் எல்லாருடைய விதையும் வளர்ந்துருச்சுன்னு ஆஃபீஸில் பேசிக்கிறாங்க. இவரோட விதை மட்டும் வளரவே இல்லை. ஆனால் இவர் தினமும் தண்ணி ஊற்றுறதை நிறுத்தலை. ஆனால் இவருக்கு வருத்தம், என்னடா இது, நம்ம வந்து ஓனர் ஆகணும்னு நாம் ஆசைப்படலை, ஆனால் அது வளரவே இல்லைன்னா அந்த அதிர்ஷ்டம் கூட நமக்கு இல்லையேன்னு நினச்சி அவர் வருத்தப்படுறாரு. ஆனால் அவங்க மனைவி சொல்கிறாங்க, அவங்க சொன்னதை நீங்கள் செஞ்சீங்க, அது வளருது வளரலங்கிறதுலாம் இறைவனோட சித்தம் அப்படின்னு சொல்றாங்க. தினமும் அதுல தண்ணி ஊத்துறதை மட்டும் நிறுத்தலை. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்கு. 6 மாசம் முடிஞ்சு அந்த எல்லாரும் எடுத்துட்டு வந்து கொடுக்கக்கூடிய நாள் வந்துடுது. எல்லாரும் ரொம்ப விதவிதமான செடிகளை எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல நட்டு வச்சிருக்காங்க. எடுத்துட்டு வந்து ஓனர் முன்னாடி வரிசைப்படுத்தி வச்சிருக்காங்க. அப்ப அந்த ராமுவும் எடுத்துட்டு வராரு. வெறும் தொட்டியா இருக்கு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. உனக்கு இவ்வளோ பெரிய ஆசையா, அதான் கடவுளா பார்த்து உனக்கு முளைக்கவே வைக்கல அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அப்போ எல்லாரையும் பார்த்துக்கிட்டே வரவர் அந்த ஓனர் கேட்குற, ரொம்ப சிறப்பாக வளர்த்துருக்கீங்களே செடியை, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே வர ராமோட தொட்டிக்கு வரும்போது கேட்குறாரு, ஏன் இது உன்னோடது வளரலையா அப்படின்னு. நீங்க கொடுத்த விதையை நான் போட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே தான் இருந்தேன் தினமும், அது வளரல, என்னன்னு தெரியல அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்தாண்ட போயிடுறாரு. எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்காங்க இவரை பார்த்து. அப்போ ஓனர் கொஞ்சம் போய் சொல்றாரு, நான் இந்த இடத்த நிர்வகிக்கிற பொறுப்பை தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ராமு பக்கத்துல வந்து அவர் தோல்ல கையை போட்டாராம். எல்லாருக்கும் அதிர்ச்சி, என்னங்க ஐயா அவனோடது வளரவே இல்லை, அவரோடது போய் தேர்ந்தெடுத்திருக்கீங்களே அப்படின்னு. அப்பதான் அவர் சொன்னாரு, நான் கொடுத்தது அவித்த விதைகள், அது எப்படி வளரும்? அப்ப நேர்மையா இருந்தது ராமு மட்டும்தான். நான் சொன்ன ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை உள்ளவங்க தான் இதை நிர்வகிக்க முடியும் அப்படின்னு. அது 3ம் ராமு கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் அவர் வந்து அந்த இடத்துல அதை நிர்வகிக்கிற தன்மை வந்து அந்த அவித்த விதையினாலும் அவர் தண்ணி ஊற்றி அது வளரலன்னு நேர்மையாக கொண்டு வந்துட்டார். ஆனால் நீங்கள் வளரலன்னொடனே வேற விதையை போட்டு மாற்றி மாற்றி வளர்த்துருக்கீங்க, அப்போ யார் இதில் நல்லவங்கன்னு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொன்னாராம். அப்போதான் அவங்க உள்ள எல்லாருக்கும் தான் செய்த குற்றம் புரிந்தது. மதிப்பு அப்படிங்கிறது ஒருத்தரோட தோற்றத்தை வச்சோ உருவத்தை வச்சோ நம்ம எடை போட முடியாது. மனதில் இருக்கக்கூடிய மதிப்பு தான் வாழ்வை உயர்த்தும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம நிறைய தகவல்களை பார்த்துருக்கோம். இன்னும் வரும் நாட்களில் நிறைய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.